ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வெர்சடைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் இன்ஃபோ அப்படின்ற ஒரு டைட்டிலில் பாட்காஸ்ட் CRA 332 ட்ரோன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றினா நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது எப்படி அந்த ட்ரோன் டெக்னாலஜிஸ் வந்து என்ன பண்ணணும், CRA 332னா என்ன, அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி படிக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன மாதிரி நம்ம வந்து படிக்கணும் அதை அப்படின்றது தான் நம்ம வந்து முந்தைய பதிவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன் டெக்னாலஜிஸ்னால் என்ன, அதோட கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட கோர்ஸ் அவுட்கம் என்ன, ஸோ அந்த 5 யூனிட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்த்துட்டு யூனிட் 1 பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் அப்ஜெக்டிவ் CRA 332 ட்ரோன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு சிலபஸ் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 21 ரெகுலேஷன்ஸில் வந்து இருக்குது. ஸோ இது பேஸ்ட் ஆன் வந்து பார்த்திங்கன்னா எந்த சிலபஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸ்லேருந்து நமக்கு இந்த சிலபஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து எமர்ஜிங் கோர்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாருமே இதை வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம ஏஐ அப்படின்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ அந்த ஏஐன்ற வேர்ல்டுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ட்ரோன் டெக்னாலஜிஸ் அப்படின்றது வந்து பரவலாக வந்துட்டு நம்ம எல்லார் மத்தியிலையுமே வந்து இப்போ வந்து இது ஒரு புது விஷயமாக நமக்கு வந்து தெரியப்படுது. ஆனால் வந்து இந்த ட்ரோன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம 19th செஞ்சுரியிலேருந்தே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வேர்ல்டில். பட் அதோட வளர்ச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து இதை நம்ம வந்து ஒரு சிலபஸாக வந்து நம்ம வந்து வச்சு இன்ஜினியரிங் சிலபஸில் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ பிகாஸ் இந்த ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து நிறைய இடங்களில் வந்து அதை வந்து மிலிட்ரி பேஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1919 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரோன்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது ஏர்லி பிகினிங்ஸில் வந்து pre-1900 வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியா யூஸ்டு அன்மேன்டு பாம் கேரிங் பலூன்ஸ் அகெயின்ஸ்ட் வெனிஸ் இன் 1849. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு வார் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க, கோல்டு வார் ஈராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ட்ரோன்ஸ் டெக்னாலஜிஸ் இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து 1990க்கு அப்புறமா வந்துட்டு அதை வந்து நம்ம அட்வான்ஸாக வந்து ஜிபிஎஸ்லாம் வச்சு கேமராஸ் வச்சு ஏஐ பில்டு பண்ணி RQ-1 ப்ரெடேட்டர் அப்படின்ற நேம்லையும் ப்ளஸ் வந்து MQ-9 ரிப்பீட்டர் அப்படின்ற நேம்லையும் வந்து நம்ம வந்து ரெவல்யூஷனரி ஐட்டம்ஸாக இன் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம், லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ்க்கு. ஸோ இது சிவிலியன் பர்பஸ்க்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000க்கு அப்புறமா தான் இது சிவிலியன் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அட் ப்ரெசென்ட் வரைக்கும். இன் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டில் வந்து நம்ம வந்து ஸ்வாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ வந்து மிலிட்ரி ஏர்பேஸில் நிறைய இடத்துல மிலிட்ரி டிஃபென்ஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து வேறு அப்ளிகேஷன்ஸ்க்கு, கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன, நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஓவர் வியூவாக அப்படி இருக்கட்டும். நம்ம ட்ரோன் டெக்னாலஜிஸில் வந்து முதல்ல இந்த சப்ஜெக்ட் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் இன்ஜினியராக நம்ம வந்து படிக்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் எலெக்டிவில் இருக்குது. ஸோ CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எல்லாருக்குமே வந்து இந்த சிலபஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ அதில் வந்து ப்ரோக்ராமிங்ஸும் வரும், ஹார்ட்வேர்ஸும் வரும், ஏஐஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சவுண்ட் டெக்னாலஜிஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது மல்டிபிள் ட்ரோன்ஸை வந்துட்டு ஒரு ஏஐ வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதை தான் வந்து அவங்க கடைசியாக சிலபஸில் வந்து 5th யூனிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, த யூஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இன் ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிட் 1 வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஓவராலாக ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் ஏன் படிக்கணும், கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் ட்ரோன் கான்செப்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கற்றுக்கணும். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ட்ரோன் கான்செப்ட்ஸ். அதை படித்து முடிச்சோன்னே நமக்கு என்ன நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நோ அபவுட் வேரியஸ் டைப் ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜிஸ், ட்ரோன் ஃபேப்ரிகேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட் படித்து முடிக்கும் பொழுது நம்ம வந்து கற்றுந்துருக்கணும்.
ஸோ யூனிட் 2ல் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிசைன், ஃபேப்ரிகேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் ஆஃப் ட்ரோன்ஸ். ஸோ யூனிட் 2 வந்து படித்து முடிச்சுட்டா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எக்ஸிக்யூட் அண்டு சூட்டபிள் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஃபங்க்ஷனிங் அ ட்ரோன். ஒரு ட்ரோனை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஆஃப்டர் கம்ப்ளீட் இந்த யூனிட் 2. ஸோ நம்ம யூனிட் 3ல் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, டு இம்பார்ட் த நாலேஜ் ஆஃப் அண்ட் ஃப்ளையிங் அண்டு ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ட்ரோன். ஒரு ட்ரோனை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி வந்து ஃப்ளை பண்ணுறது, ஒரு ஆப்ரேஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்குறோம். 4th யூனிட்டில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ட்ரோன் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். 5th யூனிட்டில் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ட்ரோன்ஸ் அண்ட் சேஃப்டி. நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்ன மாதிரிலாம் இருக்கும், அதான் அந்த SWARM டெக்னாலஜி வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்ம கையாளுறோம் அப்படின்னாலே அதில் வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த 5th யூனிட்டில் வந்து அதை எப்படி வந்து அந்த நெகட்டிவ்ஸ் ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவ் அப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு யூனிட்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். இதோட கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் டிசைன் பண்ணுறோம், ஃபேப்ரிகேட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து அது எப்படி வந்து நம்ம ரன் பண்ணுறது, அதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட ஃபியூச்சர் ட்ரோன் அப்ளிகேஷன்ஸ் இப்போ நம்ம இருக்கிற டெக்னாலஜியோட ஃபியூச்சரில் எப்படியெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். ப்ளஸ் வந்து இதை எப்படி நம்ம சேஃபாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத 5 யூனிட்டில் நம்ம படிச்சிடறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஏன் படிக்கணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எப்படி ஏன் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்ஜினியர்ஸு, நம்ம வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இப்போ வந்து யாருக்கு வந்து நம்ம ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ரைட்டா? ஸோ அந்த சொல்யூஷன்ஸ் என்ன, எப்படி கொடுக்க போகிறோம், ஸோ இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டால் தான் நமக்கு வந்து இந்த ட்ரோன் டெக்னாலஜிஸ் வந்து ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது தெரியும். ஸோ ஹிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, முதல்ல நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி அந்த வரிசையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் அப்படின்ற விஷயத்தை வந்து எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடியே நம்ம இந்த வீடியோட ஆரம்ப கட்டத்துலேயே நம்ம பேசினதுபடி நிறைய வார்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் வந்துட்டு வார் பண்ணும் பொழுது அப்போ வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், தட் இஸ் கால்டு UAV. அதே மாதிரி நமக்கு வந்து நிறையா வந்து ஒகாபுலரி டெர்மினாலஜிஸ் வந்து இருக்குது இந்த யூனிட்டில். அதாவது யூனிட் 1ல் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து UAS அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் கால்டு unmanned aircraft system. It include UAV and control systems and communication links. And then UAV, that is unmanned aerial vehicle. UAS, unmanned aircraft system. VTOL, that is called vertical takeoff and landing. FPV, that is first person view. So next one is payload and gimbal and quadcopter, hovering, autonomous flight and drone sound. So these are the things we are going to study in vocabulary terminology in unit 1. So next one is நம்ம வந்து அடுத்த சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். ஸோ வந்து யூனிட் 1 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரோன் டெக்னாலஜிஸ், தட் இஸ் யூனிட் 1 இன் யுவர் சிலபஸ். ஸோ ட்ரோன் கான்செப்ட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ட்ரோன்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி நிறைய வார்ஸ்லாம் நடந்திருக்கு இல்லையா. World War I நடந்திருக்கு, World War II நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹிஸ்ட்ரிஸ் பற்றி தெரியும். அதில் நிறைய நமக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அதில் வந்து நிறைய ஹர்ட் ஆனாங்க, நிறையா வந்து மனித வளம் வந்து அதில் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதனால் அவங்க வந்து இந்த ஹியூமன்ஸ் வந்து இறக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ்க்கு வந்துட்டு இந்த ட்ரோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 19th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பலூன்ஸ் வந்து அன்மேண்டு பாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிற ஒரு பலூனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரியா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. World War I வந்து பார்த்தீங்கன்னா கெட்டரிங் பக் அப்படின்ற ஒரு ட்ரோனை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்மேண்டு ஏரியல் டொப்பிடோ அப்படின்ற ஒரு டிசைனில் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ்க்கு. World War IIல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து V1 ஃப்ளையிங் பாம் அண்ட் ஆல்சோ ரேடியோ பிளேன் OQ-2 அப்படின்றத US ஆர்மி வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஜெர்மனி வந்து ஃப்ளையிங் பாம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, V1 ஃப்ளையிங் பாம்ஸை.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வார் ஈரா, தட் இஸ் 1947 to 1991 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் பிகம்ஸ் அ கிரிட்டிக்கல் ஃபார் சர்வைலன்ஸ் அண்டு ரீகனைசேஷன், அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பர்டிகுலராக வந்துட்டு ஒரு இடத்த வந்து நம்ம சர்வலைன்ஸ் பண்ணி அதை வந்து டார்கெட்டை வந்து லாக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டார்கெட் மேலே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் பேஸ்டு வந்து ஆர்மி வந்து அதை டெவலப் பண்ணி யூஏவி லைக் வந்து ராயன் ஃபயர் பி அப்படின்றத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ஹை ஆல்டிடியூட் ட்ரோன் ஃபார் ஸ்பை மிஷன்ஸ் ஓவர் த சோவியத் யூனியன் அண்ட் அதர் ரீஜியன்ஸ்க்கு வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க 1947 to 1991. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஈராவில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் 1990 வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா RQ-1 ப்ரொடேட்டர்ஸ் அண்டு MQ-9 ரிப்பீட்டர் அப்படிங்கிறத வந்து லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அதை வந்து எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மனிதங்கள் அதாவது மனித வளம் அதை வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஒரு மனுஷன் வந்து நம்ம போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் ஏர்க்ராஃப்டில் போய் சண்டை போடும் பொழுது ஒரு மனிதனோட உயிர் இழப்பு நடக்குது. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரோன்ஸ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து ஏன்ஷியன் பீரியட்லேருந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க 19th centuryலேருந்து. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னாலஜிஸை வந்து இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணுமா, ஸோ அதை வந்து நம்ம சிவிலியன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், கமர்ஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2000க்கு அப்புறமா தான் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் DJI Phantom சீரியஸ் ட்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பாப்புலர்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, டெலிவரி சர்வீசஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிலிம் மேக்கிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி நம்ம வந்து யூனிட் 3ல் வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ தட் இஸ் யூனிட் 4ல் வந்து படிக்கிறோம். Drone based on the applications, drone in the insurance sector, drone in delivering mail, parcels and other cargos, drones in agriculture, drones in inspection of transmission lines and power distributions, drones in filming and panoramic picturing. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ தெரியும். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி, ஃபிலிமிங் பற்றி எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லார் கையிலையுமே இருக்குது. ஸோ அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லையுமே வந்து அவங்க இப்போ வந்து ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரோன் கான்செப்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒக்காபுலரி டெர்மினாலஜி பார்த்துட்டோம். ட்ரோன் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா சிம்பிளி வந்துட்டு ஒக்காபுலரி டெர்மினாலஜிஸ் பார்த்தாச்சு இல்லையா. ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரோன்ஸும் பார்த்துட்டோம். இப்போ வரைக்கும் நம்ம எங்கே இருக்கோம், என்ன ஸ்டேட்டில் இருக்கோம், அதாவது ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மேரேஜஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாமே நம்ம கமர்ஷியல் அப்ளிகேஷன் செக்மெண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம் இன் யூனிட் 4. ஸோ யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரோன் கான்செப்ட்னா என்ன அப்படின்றதையும் நம்ம சொல்லியாச்சு. என்ன பார்த்தோம் அப்படின்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், அதில் யாரும் உள்ளே இருக்க மாட்டாங்க. அது ரொம்பவே வந்து கமர்ஷியலாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப சீப்பாக நம்ம கிடைக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ட்ரோனுன்றது என்னென்னா ஒரு டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்டு. ஒரு ட்ரோன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ நோன் அஸ் an unmanned aerial vehicle, that is UAV. A drone அப்படின்றது வந்து unmanned because it does not need a pilot on a board to fly it. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா இது பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இது வாங்குறதும் ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. ஒரு ஏர்க்ராஃப்டோ ஒரு ஃப்ளைட்டோ நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல வந்து அதோட மினியேச்சர் வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மினியேச்சர் வெர்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மினியேச்சர் வெர்ஷனை தான் நம்ம வந்து யூனிட் 5ல் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து ட்ரோன் கான்செப்ட்னு சொல்கிறோம். எக்ஸாக்டாக நம்ம வந்து ஒரு டெஃபினேஷனாக சொல்லணும். ஒரு 2 மார்க்கு கேட்டால் நம்ம எப்படி எழுதுறது? ட்ரோன் இஸ் an unmanned aerial vehicle controlled remotely or autonomously used for tasks like surveillance, delivery or photography. It combines advanced technologies like GPS sensors and cameras for versatile applications. So this is drone concept. Next one is vocabulary terminology. What is vocabulary terminology? That is UAV, that is UAS, VTOL, FPV, payload, gimbal, quadcopter, hovering, autonomous flight, drone sound. So in that UAV is nothing but that is unmanned aerial vehicle, and UAS is nothing but that is unmanned aircraft system. So VTOL, that is vertical takeoff and landing, and the FPV is first person view, and payload is additional weight that drone carries like cameras and sensors. Gimbal, that is
stabilized mount for camera to ensure steady footages, and a quadcopter, a drone with 4 rotors for balanced flight, hovering, maintaining a stable position in mid-air. Autonomous flight. Flight operations are performed without manual control based on pre-programmed paths. That is, we will see in Unit 2, that is drone programming. After that, the drones have multiple drones working together in coordination. That is drone swarm. This is in the drone swarm is nowadays they are using in military base. It is nothing but multiple drones controlled by a single AI program. That is called a drone swarm. So this is vocabulary of terminology in drone. After that, the history of drones already we discussed. After that, the next topic is a type of current generation of drone based on their method of propulsion. So what is method of propulsion? We already know about it. That is multi-rotor drones. After that, fixed wing drones. The next type is single rotor drones, hybrid drones, and finally jet powered drones. So these are all the types that are currently used in drones. Based on the propulsion method, we classify it by 5 types. That is multi-rotor drones. That is nothing but drone with multiple rotors. Propulsion is powered by electric motor. After that, the usage is aerial photography, surveillance, and recreational uses. Advantage is easy to control and stable flight. The limitations is limited range and flight time due to battery dependency. After that, the fixed wing drones. Here the fixed wing drone is aeroplane like drone with rigid wings for lift. Propulsion is internal combustion engine or electric motors. Usage long range surveying, agricultural mapping, and military applications. Advantage is longer flight time and higher speed. Limitations require runways or catapults for launches. Single rotor drones is like a helicopter style. That is a helicopter style drones with one large rotor and tail rotor is needed for running this single rotor drones. Propulsion is typically powered by gasoline engines or electrical motors. Usage is heavy lift operations, industrial task and mapping. Advantages: high efficiency and longer flight durations. Limitations: more complex mechanics and higher cost. Hybrid drones combine features of both multi-rotor and fixed wing design. Propulsion, it also used electric motors for rotoring. After that, they are using combustion engines also. The usage is delivery system, surveillance, and large area mapping. Advantages: vertical takeoff and long range capabilities. Limitations: complex design and maintenance. So jet powered drones. Next type is jet powered drones. The jet powered drones is high speed drones used primarily for military applications, powered by jet engines. Usage: combat missions, target practices. Advantages: high speed and altitude capabilities. Limitations: expensive and limited to specialized use. Finally, solar powered drones. In modern era, they will found like alternate energies. So we found like solar, renewable energies. Many field they used in secondary energy sources like solar, wind. So we here in drone, it is like automobile, right, or aircraft. So we are using solar powered drones also. Drone with the solar panels integrated into their structures. So powered by solar energy. Propulsion is powered by solar energy. Usage is long endurance missions and environmental monitoring. Extremely
long operational time. Advantage. So limitations, dependency on sunlight and limited payload capacity due to solar power drones. That's why we are using the solar energy, right? So we will get that same power. So that's why it is comes under only for civilian purpose. So up to this we covered drone concept, vocabulary, terminology, history of drones, types of current generation of drone based on their method of propulsion. So finally these are the introduction and drone technology introductions. So after marketing, that is we after this is first half of the unit 1. The second half of the unit 1 is drone technology impact on the business, drone business through entrepreneurship and opportunities, applications for entrepreneurship and employability. So we know about it. Drone technology impact on the businesses. Nowadays we are depend on the drone technologies only in many fields like agriculture and insurance sector, delivering the mails, parcel services, other cargoes, and inspection of transmission lines and power distributions, and filming and panoramic picturing and wedding photographies. They are all using this only. We are depending on the drones only, you know. So based on this we creating the impact for business using drone technologies. Drone business through entrepreneurship. So how it will become entrepreneurship by drone business? So simply we are unmanned work. We are save the manpower here. 10 drones is there, no? So then we are forming SAVAM technology by using SAVAMs in drone technologies. Multiple drones we are coordinate in a single coordinate. Then we will use it for long range applications and multiple works. So after that opportunities, applications for entrepreneurship and employability. ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, எங்கெல்லாம் நமக்கு அப்ளிகேஷன்ஸ் கிடைக்குது, எங்கெல்லாம் நமக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இருக்குது பை யூசிங் த ட்ரோன், அதுதான் நம்ம வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் பார்க்குறோம். ஸோ ட்ரோன் டெக்னாலஜி இம்பாக்ட் அந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ட்ரோன் பிஸ்னஸ் த்ரூ ஆண்டர்பிரினர்ஷிப். ஒரு பிஸ்னஸ் வச்சு ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்களாக வந்து எப்படி டெவலப் பண்ணுறது இந்த ட்ரோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரோனை வந்துட்டு நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அதை தான் நம்ம வந்து யூனிட் 2ல் பார்க்குறோம். ட்ரோன் டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங். ஸோ அதை தான் நம்ம யூனிட் 2ல் பார்க்க போகிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எங்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு தட் இஸ் ட்ரோன் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ். மெனி டைம்ஸ் வி டோல்ட் இட் அண்ட் டிஸ்கஸ் இட். ஸோ அப் டு திஸ் வி கம்ப்ளீட் த யூனிட் 1. ஸோ CRA 332 ட்ரோன் டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம அதை முடிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் ட்ரோன் கான்செப்ட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தட் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபார் யூனிட் 1. ஸோ யூனிட் 1 நம்ம முடிக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, நோ அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜி, ட்ரோன் ஃபேப்ரிகேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங். தட் இஸ் யூனிட் 2 கம்பைன்டு வித் யூனிட் 2. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த பதிவில் வந்து யூனிட் 2 வந்து பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவை, இன்னும் வந்து இது இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், ஸோ இந்த பார்ட் எங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த பதிவில் அந்த பதிவுக்கு அந்த கமெண்ட்டில் போட்டதுக்கான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பதிவு வந்து போவோம். ஸோ யூனிட் 1 வந்து இதோட முடியுது. யூனிட் 2 வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ. Until then, this is Dinesh. We'll see in next video. Thank you.